Welcome dear children, 5th standard English, Term 1, Unit 3. அதில் இருக்கக்கூடிய book back exercise தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் பேஜ் நம்பர் 147 எடுத்துக்கோங்க. ஓகே, இதில் இருக்கக்கூடிய I can do அந்த எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் A பாருங்க. Look at the picture and answer the following. இந்த பிக்சரை பார்த்து கீழே கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளோட இந்தியா மேப் கொடுத்துருக்காங்க. ஸோ நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இதில் நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா இந்தியா மேப். ஓகே, இன் யுவர் மதர் டங். ஸோ இதில் வந்து இந்திய வரைபடம் அப்படின்னு எழுதணும். யூஸ் இன் எ சென்டென்ஸ் ஐ லவ் மை இந்தியா. அதாவது இந்தியா அப்படின்ற வேர்டை வச்சு நீங்கள் ஒரு சென்டென்ஸ் எழுதணும். ஐ லவ் மை இந்தியா இதுவும் எழுதலாம், இல்லைன்னா நீங்கள் வேறு சென்டென்ஸ் நீங்கள் ஓனாக எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பி பாருங்க. டிவைட் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ். அதாவது கீழே வந்து நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் டிவைட் பண்ணி அது என்ன பேட்டர்னில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, கார்டன். ஸோ இதை நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படின்னா கார்டன். இது என்ன பேட்டர்ன் அப்படின்னா அதாவது டர்க்கி பேட்டர்ன். ஓகே, இதில் ஆர் வந்திருக்கிறதுனால இது வந்து டர்க்கி பேட்டர்ன். செகண்ட் ஒன் பாருங்க, ரீசன். ஓகே, இதில் வந்து இஏ இந்த வவல்ஸ் வந்திருக்கிறதுனால இதை நம்ம வந்து பீகாக் பேட்டர்னில் சொல்லணும். ஸோ ரீசன் அப்படின்னு இப்படி பிரிக்கணும். தேர்ட் ஒன் பாருங்க, டர்க்கி. ஸோ டர்க்கி பேட்டர்ன். இதையும் நீங்கள் டர்க்கு பக்கத்தில் ஒரு ஸ்லாஷ் போட்டு கீ தனியாக பிரிச்சுக்கணும். அடுத்த பாருங்க, பீனட். இது வந்து இஏ அப்படின்ற வவல் இருக்கிறதுனால இது வந்து பீகாக் பேட்டர்னில் வரும். ஸோ பி தனியாக, நட் இதை வந்து தனித்தனியாக நீங்கள் பிரிச்சுக்கலாம். லாஸ்ட் ஒன் பாருங்க, ஸ்கை ப்ளூ. இதை வந்து அதாவது புல்டாக் பேட்டர்னில் வரும். ஸ்கை தனியாக, ப்ளூ தனியாக. நம்ம வந்து இந்த காம்பவுண்ட் வேர்டை பிரிக்கும் போது ரெண்டுமே தனித்தனியான மீனிங்கை நமக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் சி போங்க. லிஸ்ட் அவுட் த வேர்ட்ஸ் அண்டர் ஈச் குரூப் அண்ட் டிவைட் தம். அதாவது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வேர்ட்ஸை வந்து நம்ம ஒவ்வொரு குரூப்லேயும் அது வந்து என்ன பேட்டர்னில் வரும்ன்றத நீங்கள் அந்த பாக்ஸில் வந்து கரெக்டாக எழுதணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, சன்செட். சன் தனியாக, செட் தனியாக நம்ம பிரிச்சுக்கணும். இந்த சன்செட் வந்து எந்த பேட்டர்னில் வரும் அப்படின்னா புல்டாக் பேட்டர்னில் வரும். ஸோ நீங்கள் வந்து இந்த பாக்ஸில் வந்து அந்த ஆன்சரை எழுதிக்கோங்க. செகண்ட் ஒன், மார்க்கெட். ஸோ இதில் ஆர் வந்திருக்கிறதுனால இது என்ன பேட்டர்னில் எழுதுவோம் அப்படின்னா டர்க்கி பேட்டர்ன். ஸோ மார்க்கெட் இந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். தேர்ட் ஒன் பாருங்க, ஃபீச்சர். ஸோ இதில் இஏ அப்படின்ற வவல் சவுண்ட் வர்றதுனால இது வந்து நம்ம பீகாக் பேட்டர்னில் எழுதணும். ஸோ ஃபீச்சர் அப்படின்னு நீங்கள் பிரித்து இந்த பாக்ஸில் எழுதிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மூன்லைட். இது வந்து என்ன பேட்டர்னில் வரும் அப்படின்னா புல்டாக் பேட்டர்னில் வரும். ஸோ நீங்கள் இந்த பாக்ஸில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தா பர்பிள். ஆர் வந்திருக்கிறதுனால இது என்ன பேட்டர்ன்? டர்க்கி பேட்டர்னில் வரும். ஸோ பர்பிளை வந்து பர் தனியாக, பிஎல்இ அது தனியாக நீங்கள் இந்த டர்க்கி பேட்டர்னில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரியேச்சர். ஸோ இதில் இஏ அப்படின்ற வவல்ஸ் வர்றதுனால இது வந்து பீகாக் பேட்டர்னில் வரும். ஓகே, எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் போகலாம். டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரிசைட் த போயம் பேட்ரியாட்டிசம். ஸோ இந்த பேட்ரியாட்டிசம் போயத்தை நீங்கள் வந்து நல்லா சவுண்டாக ரீட் பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் E1 பாருங்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித், இன், ஆன், அட். ஃபர்ஸ்ட் ஒன், ஷீ வேக்ஸ் அப் டேஷ் 5 o'clock. ஷீ வேக்ஸ் அப் அட் 5 o'clock. அதாவது எப்போதுமே டைம்க்கு முன்னாடி நீங்கள் வந்து அட் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் தான் போடணும். செகண்ட் ஒன் பாருங்க, டேஷ் சம்மர் வி ஹாவ் மோர் ஹாலிடேஸ். சம்மர் இந்த சீசன்ஸ்க்கு முன்னாடி என்ன ப்ரிப்போசிஷன் போடணும் அப்படின்னா இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் தான் போடணும். இன் சம்மர் வி ஹாவ் மோர் ஹாலிடேஸ். தேர்ட் ஒன் பாருங்க, வி செலிப்ரேட் இண்டிபெண்டன்ஸ் டே டேஷ் 15th August எவ்ரி இயர். ஸோ 15th இந்த மாதிரி டே மந்த் இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ வி செலிப்ரேட் இண்டிபெண்டன்ஸ் டே ஆன் 15th August எவ்ரி இயர். லாஸ்ட் ஒன் பாருங்க, he walks usually dash the morning. he walks usually dash the morning. இதுல வந்து இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் தான் வரும். இதுல நீங்க மார்னிங், ஈவினிங் இந்த மாதிரி வர்றதுக்கு முன்னாடி இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? எல்லாரும் ஆன்சரை நோட் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.